உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. அஞ்சிடேனே, தம் சிறகாலே மூடிடுவா. தேவன் என் அடைக்கலமே, உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலே தங்கிடுவே. அஞ்சிடேனே, தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவே, என் அடைக்கலம் என்று சொல்வே. என் நம்பிக்கை நீ, என் கோட்டையும், பணிந்தே உம்மை துதித்திடுவே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலே தங்கிடுவே. அஞ்சிடேனே, உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தார். என்னை அணுகிடாதே ஆபத்தாவரமே, என் தேவனை காத்திடுவார். உன்னதரின் தேவன் என் அடைக்கலமே, உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலே தங்கிடுவே. அஞ்சிடேனே, தேவன் என் அடைக்கலமே. என் வழிகளில் காத்திடுவார், தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். ஆபத்தில் அவரே என்னோடிருந்து ஜெய கொடிதனை ஏற்றிடுவார். தேவன் என் அடைக்கலமே, உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலே தங்கிடுவே. அஞ்சிடேனே, நம் சிறகாலே மூடிடுவா. தேவன் என் அடைக்கலமே. ஆமென். நாம் எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். எத்தனை பேர் உன்னதரின் மறைவில் இருக்கிறீங்க? சர்வ வல்லவருடைய நிழல், அது என்ன இடம்? அது நாம சொல்லலாம், அது
அந்த இடம் வந்து கிறிஸ்துவனே சொல்லலாம். நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அதனுடைய உண்மையான அர்த்தம் நான் நினைக்கிறேன் கிறிஸ்து. சங்கீதக்காரனுக்கே அது புரிஞ்சுதான்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் இருந்தா நிச்சயமா உன்னதரின் மறைவில் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தா நிச்சயமா சர்வ வல்லவரனுடைய நிழலில் தங்குகிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். விசுவாசிகளுடைய விசேஷமே என்னது? புதிய ஏற்பாட்டு திரும்ப திரும்ப சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள். இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? சென்னையில் AFTல இல்லை, அது உங்க பிசிக்கல் அட்ரஸ். ஸ்பிரிச்சுவல் அட்ரஸ் என்னது? ஆவிக்குரிய அட்ரஸ் என்னது? கிறிஸ்துவுக்குள். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அது ரொம்ப ஆழமாய் அதை உணர வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அது ரொம்ப ஆழமாய் உணர்கிறார். திரும்ப திரும்ப சொல்றார் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லுகிறார். அவருக்கு என்னன்னா எப்பொழுதும் அந்த ஒரு நினைவு இருக்குது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த அடுத்த பாடல் சொல்லுது, நான் இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டேன். கிறிஸ்துவ நம்பியாச்சு நாம. இயேசுடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டது. ஆகவே இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ள நாம் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல எப்ப பல்வேறு விதமான ஆபத்துகள் இருக்கு, அதுல இருந்து நம்மை பாதுகாக்கிறார். வெறும் உலக பிரகாரமான ஆபத்துகள் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ஆபத்துகள். பிசாசானவன் இருக்கிறான், அவன் நமக்கு எதிரியா இருக்கிறான், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க பார்க்கறான். அவன் அது இதையும் கொண்டு வந்து நம்ம சோர்வடைய செய்ய பார்க்கறான். he wants us to give up. எப்படியாவது விசுவாசத்தை இழந்துடணும்னு அவன் முயற்சி செய்கிறான். பல்வேறு விதமான ஆபத்துகள் இருக்கு. இதுல இருந்து எல்லாத்திலிருந்து தேவன் நம்மை காக்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அதை நம்பி இந்த வார்த்தைகளை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார்.
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஓ, ரத்த கோட்டைக்குள்ளே நான் எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் எந்த தீங்கும். ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. ஓ, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. யாருக்கும் எதுவுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறோம் நாம. தேவனே நம்முடைய கோட்டை செவரா இருக்கிறார். எண்ணி பாருங்கள், தேவனே அப்படியே சொல்லுகிறார் ஒரு இடத்துல, எருசலேமை எப்படி மலைகள் சூழ்ந்து கொள்ளுதோ அப்படி நான் என்னுடைய ஜனத்தை சூழ்ந்து கொள்கிறேன். தேவன் நம்மை சூழ்ந்து கொள்கிறார், எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய உண்மை. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களை பத்திரமா வைத்திருக்கிறீர். அதை நம்புகிறோம் ஆண்டவரே, அதை நம்ப உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே ஆண்டவரே, போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறீர்.
யெகோவா ராஃபா பரிகாரி, உன்னதமானவர் என் தேவன். யெகோவா ராஃபா, யெகோவா உன்னதமானவர் என் தேவன். நீர் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, பாதுகாத்திடுவீர் என் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, பாதுகாத்திடுவீர் என் தேவன். நீர் பாதுகாத்திடுவீர், பாதுகாத்திடுவீர் என் தேவன். தொடர்ந்து நாம அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். பாதுகாத்துருவார், நிச்சயமா பாதுகாப்பார், நிச்சயமா நம்மை காப்பார். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் எங்களுடைய யெகோவா ஈரேவா இருக்கிறீர். என்னுடைய தேவைகளை முன்னவே அறிந்து அதை கண்டு அதற்கேற்ற தீர்வை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏற்கனவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறீரே. கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை ஏற்கனவே மீட்டு இருக்கிறீரே. ஏற்கனவே நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீருடைய யெகோவா ராஃபாவா இருக்கிறீர், என்னுடைய சுகமாக்கும் தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய யெகோவா ஷலோமாய் இருக்கிறீர், சமாதானமாய் இருக்கிறீர். என்னுடைய யெகோவா சிட்கன்யூவா இருக்கிறீர், எங்களுடைய நீதியா இருக்கிறீர். எங்களுடைய யெகோவா நீசியா இருக்கிறீர், எங்களுடைய வெற்றியா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்ல தேவன், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் நல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்துவீராக. மன கண்களை திறந்து நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையானவர், மகத்துவம் உள்ளவர், அழகுள்ளவர், மாட்சிமை உள்ளவர், மகிமை உள்ளவர் என்பதை காண்பியும் ஆண்டவரை. தொடர்ந்து வெளிப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியானவரை தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. எங்களோட பேசுவீராக, எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உடைய வார்த்தை கொண்டு பேசுவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும், ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள செல்லட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்யட்டும். இந்த மீதி வேலை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் உம்முடைய நோக்கத்தை திட்டத்தை நடப்பிப்பீராக. எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பாதையில் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.